சோல்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப குவிக் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி கைடன்ஸ். ஏன்னா இங்கே இருக்க மெசேஜஸ் வந்து இட்ஸ் அ வார்னிங். அதனால தான் நான் இந்த ரீடிங்கே பண்ணுறேன். ஐ ஆம் டூயிங் மை செஷன். ஐ காட் திஸ் மெசேஜ், ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் மெசேஜ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பினஸ் ஹேட்டர் காமிக் எனர்ஜி. எய்தர் வந்து மேஸ்குலினுக்கு ஒரு டர்ட்டி ஆஃபர் கொடுக்குறாங்க மணி ரிலேட்டடாக. மேஸ்குலினுக்கு வந்து இப்போ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். ஸோ அவங்க வந்து ஒரு டர்ட்டி ஆஃபர் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா ஒரே நிமிஷம். இந்த டர்ட்டி ஆஃபர் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து லவ் ட்ரையாங்கிள் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் வந்து அது பிக்சர்லேயே இல்லைங்கிறது இன்னும் அதுக்கு புரியல. அது இன்னும் நினச்சிட்ருக்கு இந்த மேஸ்குலின் வந்து லவ் ட்ரையாங்கிளில் இருக்காங்க அப்படின்னு. பட் இது வந்து அதோட அசம்ஷன். பட் வாட் எவர் த அசம்ஷன், இந்த காமிக்கோட பிளான் என்ன அப்படின்னா, இந்த லவ் ட்ரையாங்கிள்லேருந்து உங்களை தூக்குறது. நீங்கள் இந்த பிக்சர்லேருந்து வெளியில் போயிட்டீங்க அப்படின்னா, இந்த மேஸ்குலின் வந்து அதுக்கிட்ட போயிடுவாங்க அப்படின்னு அதோட எக்ஸ்பெக்டேஷன். பார்த்தீங்கன்னா சேம் ஷேட் டிஃப்ரெண்ட் டே. ஸோ சேம் ட்ராமா ஓவர் அண்ட் ஓவர் அண்ட் ஓவர் அகெயின். இது வந்து டஸ்ட் இட் ஆஃப். எதுக்கு அப்படின்னா, உங்களை வந்து இந்த லவ் ட்ரையாங்கிள்லேருந்து தூக்குறதுக்கு. ஏன்னா அதுக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறதோ இல்லை நீங்கள் வந்து இந்த காதலில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்க வரைக்கும் இந்த காமிக்கு அங்கே ஆப்ஷன் ஷீ இஸ் நாட் அட் ஆல் அன் ஆப்ஷன். இந்த மேஸ்குலினுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் நீங்கள் மட்டும்தான். அதில் இப்போ மேஸ்குலின் பாஸ்டில் எப்படி வேணா இருந்திருக்கலாம். அட் ப்ரெசன்ட் மேஸ்குலின் வந்து ஹீ இஸ் ஸோ டிட்டர்மைண்ட், ஸோ டெடிக்கேட்டட். ஏன்னா இங்கே இருக்குது, ஹீ இஸ் ரிஃப்ளெக்டிங். இது எப்படி அவங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த காமிக் பீப்புள் வந்து உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. நிறைய தப்பாக பேசி உங்களை பற்றி ஒரு பேட் ஒப்பீனியன் க்ரியேட் பண்ணி இந்த மேஸ்குலினை வந்து உங்களை விட்டு, ஓ அவள் ரொம்ப கெட்டவ, அதுக்கு இவளே தேவையில்லை அப்படின்னு. ஷீஸ் யூ. இந்த காமிக் வந்து பார்த்திங்கன்னா அதால் வந்து அடங்க முடியாது. ஷீஸ் என்ன சொல்கிறது, பார்ட்டி கோயிங். அவங்களுக்கு வந்து மேஸ்குலின் மட்டுமே ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஷீஸ் ஹேவிங் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். பட் இவ்வளோலாம் அதுக்கு குப்பை பின்னாடி வச்சுருந்தாலும் அது வந்து இமேஜின் பண்ணிக்குது என்ன அப்படின்னா அது டிவைன் ஃபெமினன்னு. ஸோ இந்த மேஸ்குலினுக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா மணி. ஸோ இந்த மணி வந்து அதை ஆஃபர் பண்ண போகுது. அது எதிர் வந்து எக்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து காமிக் கோவக்கராக இருக்கலாம். தே ஆர் ட்ரைங் டு கிவ் சம் ஆஃபர். பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கசங்கின காசு. எதுவுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஏர்ன் பண்ணது கிடையாது. இது பாவ மூட்டை அப்படின்னு சொல்லுவாங்களே, பாவக்காசு அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு காசை கொடுத்து இந்த மேஸ்குலினை வந்து என்ன ஆஃபர் கேட்க போகிறாங்க அப்படின்னா, நீ வந்து இந்த ஃபெமினன் கூட இனிமேல் இது பண்ணக்கூடாது, அவளை கழட்டி விட்டணும், அவள் வந்து சஃபர் ஆகிறத நாங்கள் பார்க்கணும், தட்ஸ் அவர் எய்ம். அதுக்கு நீ சப்போர்ட் பண்ணனா உன்னை வந்து ஃபினான்ஷியல் ட்ரபிள்லேருந்து காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. பட் இட்ஸ் அ டர்ட்டி ஆஃபர். அது ரொம்ப முக்கியம். இந்த மேஸ்குலினை வந்து மீள முடியாத, மேஸ்குலினுக்கு இன்னும் இந்த 4 கை மட்டும்தான் இருக்குது, அதாவது இந்த 4 விரல் தான் இருக்குது. மீதி மேஸ்குலின் தொலைஞ்சாச்சு ஆல்ரெடி. இங்கே ஃபுல்லாக பாடியே இல்லை, வெறும் கை மட்டும்தான் இருக்குது. இந்த கை வந்து ஃபெமினனை நோக்கி போய் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த மேஸ்குலினோட உருவம் திரும்ப வரும். அப்படி இல்லை, திரும்ப பணத்தாசைப்பட்டு இந்த மேஸ்குலின் வந்து காமிக் அந்த டர்ட்டி ஆஃபர் எடுத்தாங்க அப்படின்னா இந்த மேஸ்குலின் லைஃப்பில் இனிமேல் ஃபெமினனும் கிடையாது, ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. இந்த மேஸ்குலின் ஒரு டார்க்னஸில் தள்ளப்படுவாங்க. இது வந்து ஸ்பிரிச்சுவல் ஜெயில். இதுலேருந்து இந்த மேஸ்குலினுக்கு என்ன சொல்கிறது, மீட்சி கிடையாது. இந்த மேஸ்குலின் வந்து ரொம்ப அமைதியாக இருக்காங்க. இப்போது எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே டார்க்னஸ் இருக்குது, இங்கே பார்த்திங்கன்னா மேஸ்குலின் இருக்கிறது ஃபுல்லாக ஒயிட் ரிஃப்ளெக்டிங் ஒரு பப்ளி எனர்ஜியில் இருக்காங்க. ஒரு க்ளீன் ஸ்பேஸ் இருக்குது மேஸ்குலினை சுற்றி. ஸோ இது வந்து ஸ்பிரிட்ஸ் வார்ன் பண்ணுறாங்க, இந்த மேஸ்குலின் வந்து சரியாக தான் இருக்காங்க. ஹீ இஸ் இன் த ரைட் பாத். அவங்களோட ட்ரீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவைன் ஃபெமின். அவங்களுக்கு வந்து காதல் சரிதான், ஹீ இஸ் இன் த ரைட் பாத் அப்படின்னு ஸ்பிரிட்ஸ் சொல்கிறாங்க. எப்போவுமே மேஸ்குலின் ரூமை ஒருத்தங்க வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. மேஸ்குலின் ரூம்குள்ளே போனால் எட்டி பார்க்குறது, ஜன்னல் வழியாக பார்க்குறது, ஹிடன் கேமரா வச்சு பார்க்குறது. ஏன்னா அவுல் வந்து நைட்டில் பார்க்குற ஒரு ஜந்து, ஒரு பறவை. அதனால் மேஸ்குலின் வந்து நைட்டில் லைட்லாம் ஆஃப் பண்ணியிருந்தாலும் தெர் இஸ் அ ஹிடன் கேமரா தட் கேன் வாட்ச் திஸ் மேஸ்குலின். என்ன பண்ணாலும் தே ஆர் வாட்சிங் 24/7. காக் பிளாக்கிங் இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, மேஸ்குலின் என்ன மாதிரி சிலருக்கு வந்து செல்ஃப் டாக் இருக்கலாம், சிலர் வந்து புலம்பலாம், இல்லை அவங்க நெட்டில் என்ன ப்ரௌஸ் பண்ணுறாங்க, என்ன பார்க்குறாங்க, என்ன டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அவங்க வந்து இந்த மேஸ்குலினை வந்து எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. இது டே டு டே அவங்களோட ரொட்டீன். பார்த்திங்கன்னா இது வந்து எதுக்கு க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மணி இஷ்யூவை க்ரியேட் பண்ணுறது அவங்க தான். இந்த லீகல் இஷ்யூவை க்ரியேட் பண்ணுறதே காமிக் குரூப்பீஸ் தான். அதே சமயம் இந்த லீகல் இஷ்யூ க்ரியேட் பண்ணி மேஸ்குலின் மணியை லாக் பண்ணிவிட்டு அந்த மணியை வந்து இவங்க கொடுக்குற மாதிரி, அதாவது மேஸ்குலின் கிட்டேருந்தே திருடி மேஸ்குலினுக்கே இந்த பக்கம் கொடுக்குறாங்க. ஸோ பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறது அப்படின்னா எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் இதுங்க தான். இந்த காசு வந்து பாவ காசு. இதை எடுத்தாங்க அப்படின்னா மேஸ்குலின் அழியிறது 100% ஷியோர். இந்த காசை எடுத்து மேஸ்குலின் அழிய போகிறாங்களா, இல்லை இதுலேருந்து விலகி வந்து ஓகே நான் பார்த்துக்கிறேன், எனக்கு கடவுள் இருக்கார் அப்படின்னு கடவுளோட நம்பிக்கையோட அடுத்த அடி எடுத்து வச்சாங்க அப்படின்னா
மாஸ்குலின் வாழ்க்கை சரியான பாதையில் போகும். இது ஏன் நடக்குது அப்படின்னா, மாஸ்குலின் பண்ண பாவம் மூட்டையை கழிச்சே ஆகணும். மேலும் மேலும் பாவம் பண்ணுறது அதுக்கு விட கிடையாது. டஸ்ட் இட் ஆஃப். ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்களா, டஸ்ட் திஸ் காமிக் ஆஃப். உன் வாழ்க்கையிலேருந்து அந்த மேலே படிஞ்சிட்டு இருக்க தூசை நம்ம விளக்குனாலே, அந்த மாயை, அதை தான் சொல்கிறாங்க. அந்த மாயையை விளக்குனாலே, இந்த காசு பணம் அப்படிங்கிற மாயை, இந்த காமிக்ஸ் உங்களுக்கு க்ரியேட் பண்ணுற மாயை, யூ ஆர் டிவைன் மாஸ்குலின். ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் பவர். அதான் ஸ்பிரிட் சொல்லுவாங்க, உன்னோட காதல் பொய் இல்லை, அந்த காதல் ரொம்ப உண்மையானது. ஆனால் இதெல்லாம் உன்னை டெஸ்ட் பண்ணுறது எல்லாமே டெம்டேஷன் தான் பாருங்கள். இதில் எதுவுமே நல்ல எனர்ஜியே கிடையாது. நம்மளுக்கு இருக்க நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து லஸ்ட் வந்து தடை, காசு ஆசை தடை, அப்புறம் வந்து பவர் ஹங்க்ரி தடை. இது எல்லாமே நம்மளோட ஸ்பிரிச்சுவல் டெக்ஸ்டில் இருக்குது. என்ன சொல்கிறது, மாயை, இதெல்லாம் மாயை. இந்த உட்பகைவர்கள்னு சொல்லுவாங்களே, காமம், லோபம், மதம், ஆச்சரியம் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த உட்பகைவர்களை நம்ம விட்டால் தானே நம்மளுக்கு எது சரின்னு புரியும். இதே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தால் நம்ம அந்த டார்க்னஸில் தொலைஞ்சு போயிடுவோம். இந்த லைஃப் பர்பஸ் நம்ம பிறந்ததுக்கான அர்த்தமே இல்லாமல் போகும். ஸோ ஸ்பிரிட்ஸ் வந்து மாஸ்குலினுக்கு வார்ன் பண்ணியாச்சு. இட்ஸ் டைம் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹெல்த் ஃபெமினன். இதுதான் உங்களோடது. இவங்க எதுக்கு இதை பண்ணுறாங்கன்னா, மாஸ்குலினோட டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் நீங்கள் யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் பாடி அண்ட் யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் சக்ஸஸ் ஃபெமினன். நீங்கள் சரியான டைரெக்ஷனில் இருக்கீங்க. ஸ்பிரிட்ஸ் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இன்னொரு காக் பிளாக்கிங் ட்ராமா மாஸ்குலினுக்கு இருக்குது. நிறைய பிரச்சனை கண்டினியூஸாக க்ரியேட் பண்ணுவாங்க. பட் ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் என்ன அப்படின்னா, ஹீ கேன் ஓவர் கம் திஸ் அப்டிக்கல் ஒன்ஸ் வந்து கடவுளை நம்பினா. அது இந்த நம்பிக்கை மாஸ்குலினுக்கு இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் லெட்ஸ் see. Please clarify this dark energy spirits. What is this dust it off? What is this dirty offer and all? Please clarify this energy. Please clarify this energy spirits. Please clarify this energy. I think a lot of dark energy is here. இது பார்த்தீங்கன்னா மாஸ்குலின் இப்போ டெஸ்பேர் எனர்ஜியில் தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இது ஒரு ஃபேக் ஃப்ரிவோலிட்டி. அங்கே ஒரு பொய்யான விஷயம் நடந்துட்டுருக்கு. எதை பற்றி அப்படின்னா, ஒரு யங் உமன் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லி யாராவது மாஸ்குலினை ஏமாற்றிருக்கலாம் ஃபினான்ஷியலாக. அவங்க வந்து இப்போ மாஸ்குலினோட ஃபினான்ஷியல் லாஸ், அதாவது இந்த துக்கமான விஷயத்தை கொண்டாடிட்டுருக்காங்க. இந்த மாஸ்குலின் தோற்று போனதை அவங்க செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ்னஸ், சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. ரீயூனியன் ஸ்பிரிட் சொல்கிறாங்க. ஃபால்ஸ்னஸ், இது வந்து ஒரு ஃபால்ஸ்னஸ். இது வந்து காமிக் நினச்சிட்ருக்காங்க அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸ்பிரிட் சொல்கிறாங்க, கவலைப்படாத, உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்குன்றாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. தே ஆர் பார்ட்டிங் திஸ் மாஸ்குலின்ஸ் டவுன்ஃபால். வாட் அ ஷேம். இந்த ஒரு மனுஷன் வந்து அழிஞ்சு போகிறத வந்து ஒருத்தங்க கொண்டாடுறாங்க அப்படின்னா அவங்கள எவ்வளோ கொடூரமானவங்களாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட தான் இந்த மாஸ்குலின் இவ்வளோ நாளாக காசு வாங்கி காசு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் பூம் பண்ணு மாதிரி தலையாட்டிட்டு ரொம்ப கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க. ஸோ காமிக்கு இருக்குது, ஒரு காமிக் சர்வெண்ட்டுக்கு இருக்குது ஃபால்ஸ் ஹோப், கண்மூடித்தனமான நம்பிக்கை அப்படிங்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். அது நினச்சிட்ருக்கு இந்த ஃபெமினன் வந்து இப்படி சாரோவாக இருப்பாங்க, துக்கமாக இருப்பாங்க மாஸ்குலின் வராதனால அப்படின்னு. பட் தட் இஸ் எ ட்விஸ்ட். மாஸ்குலினோட ஜேர்னியை ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கார்மிக் வந்து சாக போகுது. இட்ஸ் எ டெத். ஹீ இஸ் கோயிங் டு பி அ விடோயர். Love is in the air. Child. Oh, she's creating a child with her lover. காமிக் வந்து ஒரு அதோட லவரோட சேர்ந்து ஒரு சைல்டு உருவாக்கிட்டு இருக்கு. இது வந்து மாஸ்குலின் கிடையாது. ஏன்னா மாஸ்குலின் எனர்ஜி இங்கே டெஸ்பேரில் இருக்காங்க. அவங்க இப்போது இந்த எனர்ஜி வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட சுற்றுறதெல்லாம் இப்போ இல்லை. ஹீ இஸ் அப்செட். ஹீ இஸ் இன் டெஸ்பேர் எனர்ஜி. இது வந்து வேறு ஒரு மாஸ்குலின். இது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா காமிக்கோட லவ்வர். இதனால தான் நம்ம பார்க்குறோம், ஸ்க்ரீன்ஷாட் எடு, ஃபாலோ பண்ணு, அவள் எங்கே போகிறான்னு பாரு. நம்ம 6 மாதம் 8 மாதம் ஏன்னா 1 இயர் வீடியோ முன்னாடி பார்த்தீங்கன்னா கூட இதுதான். ஃபாலோ ஹையர் ப்ரைவேட் டிடெக்டிவ், ஃபாலோ த காமிக் ஃபார் எவிடன்ஸ், டேக் ஃபோட்டோ, ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே நம்ம கதறிக்கிட்டு இருந்தோம். பட் ஃபியூ ஃபூல்ஸ் ஓன்ட் லிசன். தட்ஸ் கால்ட் கர்மா. அப்புறம் இப்படி தான் துப்பாக்கி வச்சுட்டு நிற்கணும், வேறு வழி இல்லை. அதான் ஸ்பிரிட்ஸ் கதர்னாங்க, கேட்கல. ஆணவம் அழிவுக்கு காரணம். What will be the future, spirits? What will be the future of this situation? மாஸ்குலின் இந்த துப்பாக்கி கீழே போடுவாங்களா இல்லை சுட்டுக்க போகிறாங்களா? What is the future of this connection, spirits, please? Gift. இந்த கிஃப்ட்டை யாராலையும் அசைச்சிக்க முடியாது. மாஸ்குலினுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது, அது நீங்கள் தான். இந்த கிஃப்ட்டை ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க. இட்ஸ் டிவைன் கிஃப்ட்.
பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் ஆகுது. மேரேஜ் மை குட்னஸ், ஓ மை காட், லவ், கிளவி செத்தனி. ஓகே, இந்த கிளவியை மீறி தான் இது நடக்க போகுது. மேபி இந்த டெஸ்பர் எனர்ஜி வந்து அப்படியே ஸ்பிரிட்ஸ் வந்து அதாவது ஸ்வாப் பண்ண போகிறாங்க. பார்த்தீங்கன்னா கிளவிக்கு பின்னாடியும் டெத் இருக்குது. மாஸ்குலின் விடோ ஆக போகிறாங்க. இந்த கிளவி வந்து ஓவராக ஏதாவது மாஸ்குலினை டார்ச்சர் பண்ண ட்ரை பண்ணால் டெத் இஸ் சேசிங் திஸ் கிளவி. ஸோ ஸ்பிரிட்ஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, மாஸ்குலின் வந்து ஒரு டிவைன் பீயிங். அது வந்து அவங்க வந்து எவ்வளோ கீழ்த்தரமாக போனாலும் சரி, அவங்க இந்த லைஃப் பர்பஸ் அடையாமல் போனாலும் சரி, அவங்க பிறக்கும் போது ஹீ இஸ் அ டிவைன் பீயிங், ஹீ இஸ் பார்ட் ஆஃப் திஸ் பிளான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்பிரிட்ஸ் இந்த மாஸ்குலினை ப்ரொடெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. அதனால தான் திரும்ப வார்ன் பண்ணுறாங்க. இந்த தடவை நீ டர்ட்டி ஆஃபர் எடுத்து அப்படின்னா சத்தியமாக எங்களால் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. வி ஆர் கோயிங் டு ஸ்வாப் யூ. அதாவது இந்த மாஸ்குலுக்கு பதிலாக இன்னொருத்தங்க யாராவது வந்துடுவாங்க ஃபெமினன் இந்த கிஃப்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. நீ அந்த பதவியிலேருந்து விலக்கப்படுவாய். அப்போது எங்களோட ப்ரொடெக்ஷனும் உனக்கு இருக்காது. நீ சரியான பாதையில் தான் இருக்க. உன்னோட காதல் சரி. நீ பைத்தியம் பிடிச்ச மாதிரி இந்த காதலை பற்றி நினைக்கிறதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா நீ இந்த காதலை நோக்கி தான் போகணும். அதனால தான் நாங்கள் அப்படி பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ரூம் எம்டி ஆகுது. நம்ம பார்த்ததான் காமிக் இஸ் கோயிங் அவுட் ஆஃப் மாஸ்குலின்ஸ் லைஃப். காதல் கல்யாணத்தில் முடியுது. இதுதான் அவங்களோட கிளைமேக்ஸ். ஸோ இது வந்து மாஸ்குலின் நம்பினாங்கன்னா 100% அவங்களுக்கு தெரியும் ஃபெமினன் இருக்காங்களா போயிட்டாங்களா அப்படின்னு. ஷீ இஸ் டிஸ்டன்சிங் பிகாஸ் ஹீ நீட்ஸ் டு லேர்ன் த லெசன். இல்லைனா ஃபெமினன் வந்து கரெக்டான பாதையில் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் சப்போஸ் இந்த மாஸ்குலின் ஃபெயில் ஆனால் ஷீ நீட்ஸ் டு சூஸ் ஹர் லைஃப் பர்பஸ் ஓவர் திஸ் மாஸ்குலின். இங்கே நிற்க முடியாது அவங்களால. அது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. எனக்கு ஓகே, நீ வரலையா, நீ ஸ்டாண்டப் பண்ணியா, ஐ எம் ஸோ சாரி. என்னோடய காதல் வந்து தெய்வீகமானது, அதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் உன்னை தூக்கி சுமக்கிறதுக்கு இந்த லைஃப் பர்பஸில் எனக்கு டைம் இல்லை. எனக்கு வேறு நிறையா வேலை இருக்குது. நீ வந்து ஆக்சுவலாக என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், அதுதான் உன்னோட ரோல். உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறது என்னோடய ரோல் இல்லை. என்னோடய ரோல் வேறு. யூ டோன்ட் நோ அபவுட் திஸ் லைஃப் பர்பஸ். இன்னும் நீ அதை புரிஞ்சிக்கல அப்படின்னா அதுக்காக நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஐ எம் மூவிங் ஆன். இது வந்து ஃபெமினோட கான்செப்ட். அதனால தான் அவங்க தனியாக இருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு போட், அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காங்க. அவங்க நிற்கலை. அவங்களோட ட்ரீம், அவங்களோட ஜேர்னி இனிமேல் நிற்காது. ஸோ மாஸ்குலின் வந்து இந்த டெஸ்பர் எனர்ஜியில் வைக்கிறதுக்கு அவங்க பண்ணுறது வந்து காமிக் வந்து அதோட லவரோட சேர்ந்து இந்த பேபி ட்ராப் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ மாஸ்குலின் வந்து தொட்டுக்கிறதுக்கு கூட இல்லை, காசுக்காக மட்டும்தான். அங்கே தொட்டுக்கிறதுக்கு அணைச்சிக்கிறதுக்குலாம் நிறையா பேர் இருக்காங்க, ஒருத்தங்கள்லாம் கிடையாது. ஸோ இந்த காமிக்கை பற்றி இந்த மாஸ்குலின் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணணும், எவிடன்ஸ் எடுக்கணும், பிரச்சனைலேருந்து வெளியில் வரது எப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக யோசிச்சு பண்ணணும். பட் ஸ்டெப் மாஸ்குலின் தான் எடுக்கணும். யாரும் எவிடன்ஸை கொண்டு வந்து மடியில் போட மாட்டாங்க. ஹீ நீட்ஸ் டு டேக் ஆக்ஷன். அதான் நம்ம பல வருஷம் முன்னாடியே சொல்லியாச்சு, ஹிடன் கேமரா இல்லைங்க. மாஸ்குலின் வந்து ஹீ இஸ் நாட் வெல். ஸ்பிரிச்சுவல் அட்டாக். ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாஸ்குலின் சப்போஸ் இல்னஸ் இருந்தது அப்படின்னா இது வந்து இட்ஸ் அ ஸ்பெல். அதை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு கோயிலுக்கு போக சொல்கிறாங்க. இல்லை யாராவது பரிகாரம் பண்ண சொன்னாங்க கோயிலில் போய் அப்படின்னா அதை பண்ணலாம். அப்போ மாஸ்குலினுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷன் திரும்ப கிடைக்கும் மாஸ்குலினுக்கு. இவங்களால ஓவர் கம் பண்ணி வர முடியும். இந்த ஹெல்த் இஷ்யூ மாஸ்குலினுக்கு வந்ததுக்கு காரணம் அவங்க சாப்பிட்ற இல்லைனா அவங்க குடிக்கிற மருந்தில் வேறு ஏதோ மிக்ஸ் ஆகிருக்கு. அது வந்து ப்ராப்பரான மருந்து கிடையாது. அதனால தான் அவங்களால ரெக்கவர் பண்ண முடியல. இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்பெல் ஒர்க். ஸ்பெல் பண்ணது, அது மருந்தில் கலக்கிறது. தேர் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ். இங்கே பார்த்திங்க அப்படின்னா அதுதான் ஸ்பிரிட்ஸ் வந்து மாஸ்குலினுக்கு கொடுக்குறது. இந்த இல்னஸ்லேருந்து வெளியில் வரணும்னா ஹீ நீட்ஸ் டு கிளென்ஸ் த எனர்ஜி. இதை பண்ணுறது வந்து மாஸ்குலினோட மதர். இது எதுக்கு அப்படின்னா உங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கு. காமிக்ஸ் வந்து ஆக்சுவலாக இந்த வீக்கெண்ட் டவர், இது காமிக்ஸ்க்கும் டவர் தான், மாஸ்குலினுக்கும் டவர் தான். ஸ்பிரிட்ஸ் வந்து வச்சு செய்ய போகிறாங்க எல்லாத்தையும். ஸோ திஸ் இஸ் அ குவிக் கைடன்ஸ். நான் வந்து ஒரே ஒரு கைடன்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ண போகிறேன். திஸ் இஸ் ஜஸ்ட் அ வார்னிங், கிளாரிட்டி. இந்த மாஸ்குலின் வந்து ஃபஸ்ட் இந்த ட்ராமாலேருந்து வெளியில் வரணும். ஹீ நீட்ஸ் டு ஸ்டாண்ட் அப். அப்போ தான் இதுலேருந்து வெளியில் வர முடியும். டஸ்ட் இட் ஆஃப். இந்த டர்ட்டி ஆஃபர் எதுக்கு அப்படின்னா இந்த மாஸ்குலினை வந்து முன்னாடி போக விடாமல் இருக்கிறதுக்கு. நோ வெயிட். ஓ, ஹீ இஸ் ஓவர் கம்மிங். But why this chariot is in reverse? இந்த டர்ட்டி ஆவர் எப்படி இருக்கும் அப்படின்னா மாஸ்குலினுக்கு அவங்க அந்த பெயின்லேருந்து வெளியில் வந்துடலாம், நீ வந்து டஃப் சைக்கிள்லேருந்து வெளியில் வந்துடலாம். இதெல்லாம் ஆசை வார்த்தைகள். இந்த ஆசை வார்த்தைகள் எதுக்கு காட்டுறாங்க அப்படின்னா மாஸ்குலினுக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வரக்கூடாது. ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்தால் இந்த மாஸ்குலின் வந்து ஃபெமினன் நோக்கி போயிடுவாங்க, இந்த காதல் நோக்கி போயிடுவாங்க. அப்படிங்கிறனால தான் இந்த டர்ட்டி ஆஃபர். இந்த டர்ட்டி ஆஃபர் எடுத்திங்கன்னா மாஸ்குலின் யூ ஆர் டன்.
இனிமேல் உங்களுக்கு மீட்சி கிடையாது. ஃபாதர் ஆஃப் சோர்ஸ், இப்போ நீங்கள் ரொம்ப ரொம்ப நேர்மையாக நடந்துக்கணும். யூ காண்ட் டூ எனி கைண்ட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். ஏன்னா உங்களுக்காக காத்துட்ருக்கிறது டாட்டர் ஆஃப் கப்ஸ், நாட் குயின் ஆஃப் கப்ஸ். நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போனீங்க அப்படின்னா உங்களை யாருன்னு அவங்க கேட்கலாம். டெவில் எனர்ஜி, அது டர்ட்டி ஆஃபர். இதுதான் டர்ட்டி ஆஃபர் ஸ்பிரிட் சொல்கிறாங்க. நான் தான் டிவைன் ஃபெமினன் சொல்லி அது ஏமாற்றலாம். ஷீஸ் ஜஸ்ட் டாட்டர் ஆஃப் கப்ஸ். இது வந்து போலியான உருவாக்கப்பட்ட ஒரு பொய் எனர்ஜி. அண்ட் ஷீ இஸ் நாட் யுவர் டிவைன் ஃபெமினன். உங்களுக்கு நல்லாவே தெரியும். யூ நோ இட் ஆல்ரெடி, பிகாஸ் யூ நோ தெர் இஸ் அ நியூ பிகினிங் இன் லவ் லைஃப். டவர், இதை நீங்கள் செய்யலைன்னா டவர். ஓகே ஓகே, திஸ் இஸ் நாட் அபவுட் டவர். இந்த டவர் எப்படின்னா நீங்கள் எதிர்பாராத விஷயமா இந்த காதல் கைகூடும். இட் இஸ் சர்ப்ரைஸ். ஸ்பிரிட் சொல்கிறாங்க சர்ப்ரைஸ், வி காட் யுவர் பேக் அப்படின்னு மாஸ்குலின் காதில் கத்த போகிறாங்க. மாஸ்குலின் வந்து சந்தோஷத்தில் தரையில் படுத்துட்டு கதறி கதறி அழுவ போகிறீங்க. ஐயோ வந்துட்டாடா திரும்ப என் வாழ்க்கையில் அப்படின்னு. ஸோ இதுதான் உங்களோட கிளைமேக்ஸ். இதை மனசில் வச்சுக்கோங்க. எது நடந்தாலும் கண்ணையும் காதையும் மூடிக்கோங்க. இன் த எண்ட் யூ ஆர் கோயிங் டு பி வித் திஸ் ஃபெமினன் எனர்ஜி. யூ ஆர் கோயிங் டு பி சக்ஸஸ்ஃபுல். இது வந்து நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. நீங்கள் ரொம்ப டார்க்காக போயிட்டுருக்கு, எனக்கு தெரியும் இந்த காதல் என்னோட தான், ஆனால் எப்படி போக போகிறேன் அப்படின்னு தெரியாத போது நீங்கள் நியாயமாக நடந்துக்க ஆரம்பித்தோன்னையும் ஸ்பிரிட்ஸ் நோ தட் யூ ஆர் இன் த ரைட் டைரக்ஷன். உங்கள் மனசை அவங்களால படிக்க முடியும், உங்கள் எண்ணங்களை கூட அவங்களால படிக்க முடியும். என்றைக்கு உங்கள் எண்ணத்தில் கொஞ்சம் கூட அப்பலுக்கு இல்லாத காதல் வருதோ, என்றைக்கு இந்த காதல் மேலே உங்களுக்கு பரிபூர்ண நம்பிக்கை இல்லை, இது வந்து ஜென்யூன் லவ் தான், ஐ லவ் ஹர், அவள் என்னை விட்டு போக மாட்டா, எனக்கு தெரியும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வருதோ, என்றைக்கு நீங்கள் நேர்மையாக இந்த ஃபெமினனை இந்த காதலை ப்ரொடெக்ட் பண்ண எந்திரிச்சு நிற்கிறீங்களோ, என்றைக்கு உங்கள் முதுகெலும்பு இருக்குது நீங்கள் உணர்றீங்களோ, த நெக்ஸ்ட் வெரி செகண்ட் ஸ்பிரிட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் டவர் மொமெண்ட் மாதிரி தான் தெரியும். எல்லாம் இடிஞ்சு விழற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப பயமாக இருக்கும், அடி வயிறு கலங்கும். ஆனால் கலங்கி திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு பின்னாடி உங்கள் ஷோல்டரில் கை வச்சுட்டு நிற்க போகிறது டிவைன் ஃபெமினன். ஸோ வெயிட் ஃபார் திஸ் ட்விஸ்ட், வெயிட் ஃபார் த சர்ப்ரைஸ். ஃபெமினன், யூ ஆர் கைடட் டு ஸ்டே இன் த ட்ராக். இந்த கனெக்ஷன் வந்து கிரவுண்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது இட்ஸ் ஆல் அபவுட் மாஸ்குலின்ஸ் ஆக்ஷன் கண்டிப்பாக. ஆனால் வந்து ஸ்டில் தெர் இஸ் அ ஹோப். இப்போ வந்து நீங்கள் எந்த டெசிஷன் எடுக்க வேண்டாம். ஸ்பிரிட்ஸ் ஆர் ஒர்க்கிங் ஆன் யுவர் இஷ்யூ. இப்போது சப்போஸ் இந்த மாஸ்குலின் இந்த மாதிரி டெஸ்பர் எனர்ஜியில் ரொம்ப சோகமாக போயிட்டேன், எனக்கு பரவாயில்ல நான் வந்து அழிஞ்சே போகிறேன் அப்படின்னு முடிவெடுக்கிற பட்சத்தில் தான் someone new is entering your life unless and until he is coming back. That's the reading. Jai Saram, God bless you.